அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு புது தகவலோடு வந்திருக்கோம். இந்த பணிக்கு போகிறவங்க ப்ராக்டிக்கல்னு ஒரு விஷயத்துக்கு போவீங்க இல்லையா, அங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட கேண்டிடேட் ஒருத்தர் பாண்டிச்சேரி ஹைகோர்ட்டோட எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமில் 174 மார்க் வாங்கி அப்புறம் ப்ராக்டிக்கல் போயிருந்தாங்க. அவங்கள அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க்காக என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்டு தான் நாம் இங்கே டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கும் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத இப்போலேருந்தே நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். ஸோ அதை இதை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இப்போது ரிட்டன் எக்ஸாம் முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 1 மந்த் to 1.5 மந்த்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஒரு ஹால் டிக்கெட், அதுக்குன்னு தனியாக ஒரு ஹால் டிக்கெட் விடுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வரணும். ஸோ அப்படி வரும் பொழுது உங்களை காலையில் 7:30க்கெலாம் நீங்கள் அந்த இடத்துல, அதாவது அவங்க சொல்கிற லொக்கேஷன் கோர்ட்டோட வளாகம் இருக்கும், அந்த கோர்ட்டோட வளாகத்துக்கு நீங்கள் 7:30க்கு வந்துடணும். வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களை அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யார் யாரெல்லாம் அப்பியர் ஆகிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அட்டண்டன்ஸ் பேஸில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற கவர்மெண்ட் சைட்லேருந்தே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மார்க் லிஸ்ட் ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க. எதுக்கான மார்க் லிஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன பணி கொடுக்கணும், உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கை கொடுக்கணும், அதில் ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை அவங்க கையில் எடுத்து ரெடியாக வச்சுப்பாங்க. அதுக்காக தான் அந்த அட்டண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி அட்டண்டன்ஸை முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நேரடியாக போய், சார் இப்போ என்னோடய நேம் கார்த்திக்னா, சார் கார்த்திக் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ நம்ம லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஓகே கார்த்திக், நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட், ஒரு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவுரைகளும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஏன் அந்த வேலையை கொடுக்குறாங்க, அந்த வேலையை கொடுத்ததுலேருந்து அவங்க எதை தெரிஞ்சுக்க போகிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. அதில் சில சூட்சமத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து இன்டைரக்டாக இருக்கும், நமக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்படி இன்டைரக்டாக என்ன ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, சில வேலைகளை உங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்காணிக்க தான் அந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போன பிறகு, இப்போ நம்ம நிறைய வேலைகள் பற்றி சொல்ல போகிறோம். அவ்வளோ வேலைகளையும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஸ்கில்லை பரிசோதிப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதை கொடுக்க போகிறாங்க. அப்போது உங்களுடைய வேலையை அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும், நீங்கள் உங்கள் வேலைக்கு போன பிறகு நீங்கள் என்ன தெரியப்படுத்தணும்னா, ஒரு வேலையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அந்த வேலையை செய்யும்பொழுது நீங்கள் முகம் சுளிக்காமல் செய்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஃபைல் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ஒற்றை அடிக்கணும்னே வச்சுக்கோங்களேன், அதை முகத்தை சுழிச்சிக்கிட்டே கூட செய்வோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செய்யாமல் அந்த வேலையை விரும்பி செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி வேலைலாம் வீட்டில் பார்த்துருக்க மாட்டேன், என்ன அது இந்த வேலைக்கு தான் நான் வந்தேனா அப்படின்லாம் சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும். அது வருது அப்படின்னா அதை நம்ம ஃபேஸு ரியாக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி கண்டுபிடிப்பாங்க. அதனால் முகம் சுளிக்காமல் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? வேலையை கொடுப்பாங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது அட்வொகேட்டோட ஆஃபீஸில் இருக்கிற டேபிளை வந்து துடைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டேபிளை துடைக்கணும். அப்போ டேபிளை துடைக்கும் பொழுது உங்களோட சகிப்புத்தன்மை, உங்கள் டாலரன்ஸ் அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது அந்த வேலையிலையும் நம்ம முகசுளிக்க செய்யலாம், இல்லைன்னா வந்து அந்த வேலையை சகிச்சுக்கிட்டு செய்வோம். செய்ய முடியாத வேலை, இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேணான்னு நமக்கு தோணும், அந்த மாதிரிலாம் தோணும். அப்படி தோணுதான்றதை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த வேலைகளுக்கு நீங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30ங்க. ஸோ இதை வந்து 2 நாள் நடத்துகிறதாகவும் நம்மளோட கேண்டிடேட் சொல்லியிருக்காரு. 2 நாளுமே கூப்பிட்ருக்காங்க, முதல் நாள் 2வது நாள் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபைனலாக முடிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா, இப்போ 7:30க்கு உள்ளே போனவருக்கு 9:30க்கு ஒரு மார்னிங் பிரேக் ஒன்று கொடுக்குறாங்க 9:30க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2ல் ஒரு லஞ்ச் பிரேக் கொடுக்குறாங்க. அதில் லஞ்ச் கூட அவங்க சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க, இல்லைனா நாம் எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஈவினிங் டைம் வரைக்கும் வேலை. இப்போ மினிமமாக அவங்க எவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களை வேலை வாங்க முடியும் அப்படின்னா, ஈவினிங் 6 மணி வரைக்கும் கூட வேலை வாங்குவாங்க. ஓகேவா? ஏன் அவ்வளோ நேரம் வேலை வாங்குறாங்க அப்படின்னா,
உங்களுடைய உங்களுடைய ஸ்டெமினாவை அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நபரை வேலைக்கு எடுக்கிறோன்னா அவர் ஈவினிங் வரைக்கும் காலையில் வந்து அதே பிரிஸ்கோட ஈவினிங் வரைக்கும் வேலை செய்ய முடியுதா, அந்த ஒரு ஸ்கில் அவர்கிட்ட, அந்த ஸ்டெமினா அவர்கிட்ட இருக்கா, இல்லை அது குறைஞ்சிருச்சா அப்படின்றதையும் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது இப்போ நம்ம சொல்கிற எதுவுமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்டில் அவங்களுக்கு எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்பொழுது அவங்க இந்த க்ரைட்டீரியா அடிப்படையில் தான் மார்க்கை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால இதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல்னு ஒரு வேலையை கொடுத்து உங்களை பரிசோதிக்க போகிறாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் ஒரு மார்க் போடணும். இப்போது சில வேலைகளுக்கு 70 மார்க் வரைக்கும் ப்ராக்டிக்கல் இருக்குது. அதில் மினிமம் நீங்கள் 20 25 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? ஆனால் மினிமம் 21க்கு மேலே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 21க்கு மேலே எடுத்தால் எழுத்து தேர்வில் ஏதோ ஒரு சம்திங் மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 100க்கு 74 எழுத்து தேர்வில். இப்போ ப்ராக்டிக்கல் இப்போ போயிட்டு வந்திருக்காரு, எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு தெரியல. அப்போ என்ன பண்ணி உங்களை வேலை கொடுக்க வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, எழுத்து தேர்வில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எடுக்கிற மார்க், இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலையை கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஒரு சூட்சமத்தை தான் நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஃபாலோ பண்ணி ஆகணுங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது, இப்போ ப்ராக்டிக்கல் வேலை அப்படிங்கிறத எப்படி கொடுக்க போகிறாங்க, அது ஒரு நாள் வேலையா 2 நாள் வேலையா அப்படின்னா 2 நாள் வேலை, 2 இடங்களில் வேலை கொடுக்குறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கல் வேலை 2 இடங்களில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற வளாகங்களில் முதல் நாள் நீங்கள் நீதிமன்ற வளாகத்துக்கு தான் போவீங்க. உங்களை ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு போட்டிருக்கும். நீங்கள் அன்றைக்கி அந்த 7:30 மார்னிங் 7:30க்கு உள்ளே போயிடுவீங்க இல்லையா? உள்ளே போன உடனே தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அட்டெண்டன்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த வேலைகள் என்னென்னு இதில் பார்ப்போம். இப்போ வேலைகள் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா, முதல் உள்ளே நுழைஞ்ச உடனே அட்டெண்டன்ஸை போட்டு முடித்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களை கூப்பிடுறாங்க. இப்போ சம்திங் வந்து இப்போ பூர்ணிமான்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பூர்ணிமா இங்கே வாங்க, இந்த ஆஃபீஸில் வந்து டாக்குமெண்ட்லாம் கலைஞ்சு கிடக்கு பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல அடுக்கி வைங்க, அந்த ரேக் இருக்குல்ல அந்த ரேக்கில் அடுக்கி வைங்கன்னு சொல்லிடுவாங்களாம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோமா அப்படின்னா, போயிட்டு திடீர்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வந்துடுவோம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்லணும், என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களாம், டேட் வைஸாக அதுலேயே வந்து மேலே ஸ்கெட்சால் இல்லைனா மார்க்கராலலாம் டேட் வைஸாக எழுதியிருக்குமா. அதுவும் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, இப்போ கோர்ட்டுனாலே வந்து கேஸ் கட்டெல்லாம் இருக்கும்ல, நம்ம கோர்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போதும் ஒரு கேஸுக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபைல் இப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, இப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் ஒரு கேஸ் கட்டு. இந்த கேஸ் கட்டு நிறைய கலைஞ்சு கிடக்குமா ஒரு பெரிய ரூமில். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட் வைஸாக எடுக்கணும். ஓகேவா? டேட் வைஸாக இப்போ நம்ம செப்டம்பரு, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24 நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது செப்டம்பர் 24னா செப்டம்பர் 1லேருந்தே வந்து ஃபைல் கிடக்கும். அப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி, அப்புறம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதின்னு இப்படி அந்த டேட் வைஸ் அடுக்கி வைக்கணும். அதை தான் அவங்க எதிர்பார்க்குறதா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுக்கி வைக்கிறது பிரச்சனை இல்லை, டேட் வைஸாக வச்சுருக்கீங்களா அதை செக் பண்ணுறாங்களாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்படி நிறைய கிடக்குன்னு வச்சுக்கலாம், கீழே நிறைய அரைஞ்சு கிடக்கு. அதில் சில அந்த கேஸ் கட்டு வந்து பழைய கேஸ் கட்டாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, சைட்லலாம் கிழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு செலோ டேப் மாதிரி, அதாவது அந்த புக்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்குன்னே ஒரு கருப்பு கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ ஒரு டேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டேப்லாம் இருக்குமா. ஸோ அந்த கிழிஞ்சு போன கேஸ் கட்டை எடுத்து அப்படியே அடுக்கி வச்சிடுறீங்களா, டேட் வைஸாக தானே அடுக்க சொன்னாங்க, அடுக்கி வச்சுருண்டு அடுக்கிறதோட விடாமல் என்ன பண்ணணுமா, அந்த செலோ டேப், அந்த ப்ரௌன் கலர் டேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த கிழிஞ்சதை என்ன பண்ணணுமா, டேப்பை போட்டு ஒட்டிட்டு அடுக்கி வைக்கிறாங்களான்னு செக் பண்ணுவாங்களா. அதெல்லாம் அங்கே இருக்குமா. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்களாம். அதனால் வந்து கிழிஞ்சு போன கோப்புகளை ஒட்டுறாங்களா, ஒட்டிட்டு அடுக்கி வைக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லணுன்ற அவசியம் இருக்காதாங்க, நாமளாக செய்யணும். ஓகேவா? சில இடங்களில் அதிகாரிகள் சொல்லி செய்யவும் சொல்கிறாங்களாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீதிபதிகளோட அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம், அப்புறம் அட்வொகேட் எல்லாம் உட்காருவாங்க இல்லையா, அந்த இடம், இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து துடைக்க சொல்கிறாங்க. இப்போ துடைக்கும் பொழுது சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இப்படி பண்ணுவோம்ல,
துடைக்கிறது. அப்படி பண்ணாமல் இப்படி துடைக்க சொல்கிற மாதிரி பண்ண சொல்கிறாங்களாம். ஓகேவா? அதெல்லாம் பண்ணுறாங்களா ப்ராப்பராக அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதான் இப்போ இந்த வேலைலாம் இப்போ நிறைய பேர் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு சில பேருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகலாம். என்னது சார் இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு கொடுக்குறாங்களே. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதிலலாம் நீங்கள் என்னென்னா உங்களோட சகிப்புத்தன்மையை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறீங்களா, முகம் சுளிக்காமல் செய்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அங்கே செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த வேலைகளை செய்யும் பொழுது நீங்கள் அதை ஒரு வேலையை நினச்சிக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறத க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு நினைப்போடு நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து போயிடுறேன், என்னை வந்து எத்தனை பேர் சார் என்ன இந்த மாதிரி வேலை வாங்குவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் தான். அதாவது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை மேற்பார்வையிடுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த ப்ராக்டிக்கல் டேட் என்றைக்கு உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட் அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அடிஷ்னல் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்கள் தான் வருவாங்களாம். இங்கேருந்து வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த மாவட்ட கோர்ட் வளாகத்தில் இருக்கிறவங்க இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதான். வேறு சென்னை ஹைகோர்ட்டோ இல்லை மதுரை ஹைகோர்ட்டில் இருந்தோ தான் ஆளுங்க வருவாங்க. அவங்க தான் உங்களை செக் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு 3 கேண்டிடேட்டை மட்டும் மேற்பார்வையிடுற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்களாம். ஓகேவா? அதனால் இந்த ப்ராக்டிக்கல் டேட்டு வந்து நிறைய நாள் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகே, ஒரே நாள்லேயே நடந்து முடிஞ்சிடாது, நிறைய நாள் நடக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கே 3 பேர் தான், ஒரு ஜட்ஜுக்கு கீழே 3 பேர் தான். அப்போ 3 பேரை அவர் மேற்பார்வையிடணும்னா ஒரு 20-23 ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணி, இல்லை ஒரு 25 ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 25 ஜட்ஜஸுக்கும் 3 பேர் அப்படின்னு ஒதுக்கியிருந்தால் இன்னும் அதிக பேர் கூட இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்போ அந்த ஒரு ஜட்ஜுக்கு கீழே நீங்கள் போய் இந்த வேலைகள்லாம் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஜட்ஜுக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ஒரு மார்க் ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மார்க் ஷீட் பேப்பர் இருக்கும். அதில் ஒரு வேலையோட தன்மை இருக்கும். அந்த வேலைக்கு ஒரு வேலைக்கு 5 மதிப்பெண் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் அவர் 5ம் போடலாம், 3ம் போடலாம், 2ம் போடலாம். அது நீங்கள் செய்கிற ஒர்க்கோட நேச்சரை பொறுத்து இருக்குது, அதில் இருக்கிற நீட்னஸ் பொறுத்து இருக்குது, அதில் நீங்கள் முகம் சுழிச்சு செஞ்சிங்களா சுழிக்காமல் செஞ்சிங்களாங்கிறத பொறுத்து இருக்குது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிங்களாங்கிறத பொறுத்து இருக்குது. இதை பொறுத்து அதில் அவங்களே மார்க்கை மென்ஷன் பண்ணிப்பாங்களாம். ஓகேங்களா? அதனால் ஒரு ஜட்ஜு 3 நபரை மேற்பார்வையிடுற மாதிரி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ப்ராக்டிக்கல் கிட்டத்தட்ட 2 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நாளில் ஒரு நாள் கோர்ட் வளாகத்தில், ஒரு நாள் நீதிபதிகளோட வீடுகள் இருக்கும் இல்லையா, நீதிபதிகளோட கோட்ரஸ், அங்கே உங்களை கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்களா, அதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் நீதிபதிகளோட வீடுகளுக்கு போகிற மாதிரியும் இருக்கும். சில வேலைகளுக்கு தான், எல்லா வேலைகளுக்கும் கிடையாது. இப்போ எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மாதிரியான வேலைகள்லாம் கோர்ட்லேயே ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணி காமிக்க சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷினில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த பேப்பர் எப்படி வெளியில் எடுக்கிறது, அந்த மாதிரியான நேச்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி செக் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 2 வேலைகளில் கோர்ட் வளாகத்தில் இந்த மாதிரி வேலைகளை செய்ய சொல்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மதிப்பெண் முன்னாடியே சொல்லிட்டேன், 70 மதிப்பெண் இருக்கும் ப்ராக்டிக்கலுக்கு. அதில் மினிமம் நீங்கள் எடுக்க வேண்டியது 21க்கு மேலே எடுத்திருந்தால் தான் அதில் செலக்ட் ஆகி அடுத்த கட்ட தேர்வுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கோர்ட் வளாகத்தில் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதிபதிகளுடைய வீடுகள் இருக்கும் இல்லையா, அப்போ நீதிபதிகளுடைய வீட்டு வளாகம், அங்கே உங்களை அடுத்த நாள், அதாவது கோர்ட்டில் ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க, உங்கள் ஸ்டெமினாவை செக் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்றாங்க. உங்களை அழைச்சிட்டுலாம் போக மாட்டாங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அது ஜட்ஜஸோட வீடு இருக்கிற அட்ரஸ். ஓகேங்களா? அந்த அட்ரஸை மட்டும் கையில் கொடுத்துருவாங்க. அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, அட்ரஸை கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி வந்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப 7:30க்கெல்லாம் நீங்கள் அந்த ஜட்ஜோட வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போயிடணும். ஓகேவா? அங்கே ஜட்ஜி வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ரிசீவ் பண்ணிப்பாங்க. உங்களை ரிசீவ் பண்ணி திரும்ப அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் எடுத்து முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்த உடனே உங்களுக்கு அங்கே ஜட்ஜஸோட காரு, ஜட்ஜு யூஸ் பண்ணுற பைக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களாம். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து தண்ணியை வந்து பைப் வச்சோ இல்லை வந்து பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தோ அந்த பைக்கு காரெல்லாம் நீங்கள் கழுவணும்ல. அப்படி கழுவும் பொழுது அதுலேயும் திரும்ப 3 பேர் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? சாரி, ஒருத்தர் 3 பேரை வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியால் நல்லா கழுவி விட்டுட்டு
அப்புறம் கிளாத்தால் ஏதாவது தொடச்சி விட்டுட்டு வந்துடுவோம். அந்த வேலையை முடித்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு காமிப்போம். பட் ஆனால் அதை அவங்க அந்த மாதிரி லைக் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஷாம்பு டப்பாலாம் இருக்குமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷாம்பு டப்பா எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற்றி தண்ணியில் ஷாம்பை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வச்சு தான் நீங்கள் அந்த காரு பைக்கெல்லாம் கழுவணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும்ல, அவங்களுக்கு எதாவது டிசீஸ் வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறாங்க. அதனால் அதெலாம் உங்களுக்கு அந்த ஷாம்பு இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு கழுவுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களாக எடுத்து போட்டு தண்ணியில் கலந்து கழுவிட வேண்டிதான். ஓகேயா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலையை முடித்த பிறகு வீட்டுக்குள்ளே டைல்ஸு போட்ட வீடு தான் அவங்களோடதெல்லாம் இருக்கும். மார்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. அதை மாப்பு வச்சு உங்களை கழுவ சொல்கிறாங்க. ஸோ மாப்பு வச்சு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க போல். அந்த மாதிரி அந்த ஒர்க்கையும் க்ளீனாக முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வெளியில் வந்து அவங்களுக்கெல்லாம் பெரிய காம்பவுண்ட் சுவரோடு இருக்கிற வீடுகள் தான் இருக்கும் இல்லையா, அரசாங்கமே கொடுத்த ஒரு கோட்ரஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ வெளியில் இருக்கிற தூஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதாவது அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கார்டனை நீங்கள் கூட்டணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில டைமில் மட்டும் இப்போ அந்த ஜட்ஜஸோட கோட்ரஸில் தென்னை மரம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா. இப்போ ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென்னை மரம் ஏற சொல்லி தென்னை மரத்தில் அந்த கீத்தை எடுத்து அந்த தோரணத்துக்கு ஒரு மாதிரி கிராஸாக தென்னங்கீத்தை அப்படி பின்ன சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியும் பண்ண சொல்கிறாங்களாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஜென்ஸுக்கான வேலை அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வேளை ஸோ அப்புறம் ஜென்ஸோட லாஸ்ட் ஃபைனல் ஒர்க்கு 2 பேருக்குமே, ஜென்ஸ் அண்ட் விமெனுக்கு ஃபைனல் ஒர்க் என்னென்னா அயன் பண்ணுறது. ஜட்ஜஸோட ஃபேன் ஷர்ட்டு இல்லை ஜட்ஜஸ் வீட்டில் இருக்கிறவங்க யாரோட ஃபேன் ஷர்ட்டு இல்லை விமென்ஸோட ட்ரெஸ் கோடு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அயன் பண்ணணுமா. சரியா? ஸோ அதையும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை லேடிஸாக இருக்கீங்க, அப்போ லேடிஸ் இப்போ வந்து அந்த மசால்ஜி வாட்டர்மேன் வேலைக்கெலாம் போகணுன்னா, இப்போ லேடிஸ் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கார் கழுவணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, நேராக வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கே கிச்சனில் ஏதாவது ஒரு மினி டிஃபன் ரெடி பண்ணலாம், இல்லை டீ காஃபி ரெடி பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணலாம். அதை ரெடி பண்ணி கொண்டு வரும்பொழுது அவங்களோட நீட்ஸ் இருக்கும்ல, நீங்களாக உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக டீ குடிக்கிறாலோ இல்லை லைட்டாக குடிக்கிறாலோ இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் போட்டக்கூடாது. ஸோ அவங்களோட நீட்ஸை நீங்கள் ஒன் டைம்லேயே கேட்டுடணும். எப்படி மேடம் போடணும், இல்லை எப்படி உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு லைட்டாக வேணும், ஸ்ட்ராங்காக வேணும், ஏதாவதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி கேட்டுட்டு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைட்டாக கேட்டாங்க ஆனால் சக்கரை தூக்கலாக மீடியமானு கேட்க மாட்டேன்னு போய் கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே தடவை கேட்டு முடிச்சிடணும். சரியா? ஒன்றுக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவாங்க, மார்க்கு குறைஞ்சிரும். ஸோ அதுதான். ஸோ அப்போ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த பூஜா ஹால் இருக்கும்ல, அந்த பூஜா ஹாலில் இருக்கிற அந்த விளக்குலலாம் எண்ணெய் பசை படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேஜராக இன்னொரு ஒர்க்கு விமென்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து அவங்களுடைய அழுக்கு துணிமணி போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் துவைச்சி கொடுக்கணும். ஸோ துவைச்சி காய போடுறதுல அந்த ப்ராப்பராக எப்படி காய போடுறதுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைய வேலை முடிஞ்சது, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட் வருமோ அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் வச்சுருந்தாங்கள்ல, அந்த மார்க் ஷீட்டில் போட்ட மார்க்கு, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதில் 2லேயுமே நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகேவா? ஸோ இதை தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போது ஆள் எடுக்க போகிற ஒரு 17 டைப் ஆஃப் வேக்கண்ட், அந்த வேக்கண்ட்டை இப்படி தான் ஃபில்லப் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2329 வேக்கண்ட். ஸோ இந்த வேக்கண்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் இப்படி தான் ப்ராப்பராக ரெடி ஆகணும். நான் இதோடைய ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆரம்பத்தில் என்னென்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, முகம் சுளிக்காமல் வேலை பார்க்கணும், சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் டயர்ட் ஆகாமல் வேலை பார்க்கணும். ஸோ இதுதான் அவங்க செக் பண்ணுறதை ஒழிய இந்த வேலை வாங்குறது அவங்களுடைய எண்ணம் இல்லை. இதில் எல்லாத்துலேயும் அவங்க ஸ்டெமினாவோடு இருக்காங்களா, முகம் சுளிக்காமல் செய்கிறாங்களா, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தான் ஃபைனலாக செக் பண்ணி மார்க் போடுறதா சொல்கிறாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் இந்த வேலையை வாங்குங்க. உங்களோட ஃபேமிலியில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை நீங்களும் மாறுங்க. தேங்க்யூ.